ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதமான ஜாப் வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஜாப்மே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டேட்டா என்ட்ரி ஜாபு, இன்னொரு வந்து கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாபு. ஸோ ரெண்டு ஜாப்புமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரியான ஜாப்ஸ் தான் இது. ஸோ ஒரு ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிச்சிருந்தாலே போதும். ஸோ அந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாபில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நான் வாய்ஸ் ப்ராசஸ். ஸோ நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கு பதிலாக அவங்க வந்து உங்ககிட்ட சேட் பண்ணி அல்லது இமெயில் மூலமாக உங்ககிட்ட வந்து டவுட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் வாய்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் பேசுகிறது உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் சேட் அல்லது இமெயில் மூலமாக நீங்கள் வந்து கஸ்டமர்ஸோட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்லணும். அதுதான் வந்து இந்த ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசால்வ் கஸ்டமர் இஷ்யூஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் கம்பெனி பாலிசிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இல்லையா. ஸோ கஸ்டமர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் அந்த கம்பெனியோட பாலிசிஸும் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூல் அல்லது எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கில்ஸில் வந்து கஸ்டமர் சர்வீஸ், ப்ராப்ளம் சால்விங், டைம் மேனேஜ்மெண்ட், ஆக்டிவ் லிசனிங். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. யார் ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சதர்லேண்ட். இவங்க ஹையர் பண்ணுற இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோசியேட். ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு 2.53 lakhs பெர் ஆனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் டே ஷிஃப்ட்டும் இருக்காது அப்படின்றத இந்த ரொட்டேஷனல் நைட் ஷிஃப்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து வீக் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சதர்லேண்ட் ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். இது வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்றதுனால நீங்கள் சேட் அல்லது இமெயில் பண்ணி இந்த ஜாபில் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸோட குவரிஸ்க்கு ரெசல்யூஷன் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோதாங்க அந்த ஃபஸ்ட்டு ஜாபு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாபு. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 words per minute அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பேஸில் உங்களுக்கு வந்து இதில் சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதில் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் பேஸ்ட் கொஸ்டினில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 10 rupees அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்னால் ஒரு கொஸ்டினுக்கு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் கம்பைன் பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெண்டு ஜாபில் எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டைப்பிங் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 40 words per minute அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 4 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அதை பற்றின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங்கில் ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே கொஞ்சம் சரி பண்ண சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் அது கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து அவங்க வந்து டிகிரி அந்த மாதிரி எதுவும் கேட்கல, மென்ஷன் பண்ணலை. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து 10 rupees, ஒரு கொஸ்டினுக்கு 20 rupees அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு ஜாபில் எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.